வணக்கம் எனதருமை மண்ணின் எனதருமை மக்களே. நாங்கள் ஒரு வருடம் முன்பு புதிதாக இந்திய மக்கள் கட்சி என்ற பெயரில் கட்சி தொடங்கி இந்த ஒரு வருடமும் உங்களுடன் நாங்கள் இரண்டர கலந்து உங்கள் கஷ்ட நஷ்டங்களை கேட்டு உணர்ந்து நடந்து முடிந்த தேர்தலில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டோம். இந்த மண்ணின் மக்களின் நலம் கருதி எங்கள் கட்சியை மிக பெருவாரியாக வெற்றி பெறச் செய்த உங்களின் பாதம் தொட்டு வணங்குகிறோம். நாங்கள் பதவியேற்றவுடன் இந்த மண்ணின் அருமை மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, சட்டமன்றம் நடக்கும் நாட்கள் தவிர உங்கள் தொகுதி பிரதிநிதி உங்கள் தொகுதியில் இருந்து கொண்டு உங்கள் நலனை பாதுகாத்து உங்கள் பிரச்சனைகளை உடனடியாக களைய ஆவன செய்வார். எங்கள் கட்சியின் முக்கியமான குறிக்கோள் எல்லா இடத்திலும் லஞ்சத்தை முக்கியமாக ஒழித்து கட்டுவது. எங்கள் கட்சியும் அதை சார்ந்த தொண்டர்களும் மக்களாகிய நீங்களும் முழு அர்ப்பணிப்போடு ஒத்துழைப்பீர்கள் என்பதற்கு நீங்கள் எங்களுக்கு நல்கிய பெரிய வெற்றியே சான்று. இதுவரை லஞ்ச லாவண்யங்கள் மூலம் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் கொள்ளையடித்த பணம் மற்றும் சொத்துக்களாக மிக குறைவாக 50 லட்சம் கோடிகளுக்கு மேலாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது. அதிகபட்சமாக அது வானுயர கூட இருக்கலாம். இதுபோன்ற லஞ்ச லாவண்யங்களில் பணம் மற்றும் சொத்து சேர்த்தவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க இருக்கிறோம். லஞ்சம் மற்றும் தவறான வழிகளில் சம்பாதித்த பணம் மற்றும் சொத்து விவரங்களை இன்னும் 3 மாதத்திற்குள் அதற்காக அரசு நியமித்த 10 வங்கி கிளைகளில் ஒப்படைக்க வேண்டும். சட்டத்தின் துணையுடன் அவைகள் ஆராயப்பட்டு சொத்துக்கள் ஏலமிடப்பட்டு கணக்கிடப்பட்டு 6 மாத காலத்தில் அரச கருவூலத்தில் சேர்க்கப்படும். அப்படி செய்ய தவறிய ஊழல்வாதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழப்பதுடன் கடும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்த வழிகள் மூலம் வந்த அனைத்து வருமானங்களும் இந்த அரசாங்கம் பெற்ற கடன்களை பூராவும் அடைத்து மீதமுள்ள பெரும் பொருள் இந்த மண்ணின் அனைத்து ஏரிகள், குளங்கள், அணைகள் தூர்வாருவது போன்ற அனைத்து பணிகளுக்கும் செலவிடப்படும். இம்மண்ணில் இன்னமும் சுற்றித் திரியும் சிவில் மற்றும் கிரிமினல் குற்றவாளிகளின் பழைய வழக்குகள் பல காரணங்களால் சரியாக கையாளப்படாமல் அவர்கள் தப்பி இருந்தால் மறுபடியும் அந்த வழக்குகள் தூசி தட்டி எடுக்கப்பட்டு நீதிமன்றம் மூலம் அவர்கள் உரிய தண்டனை பெற வழிவகை செய்யப்படும். மக்களை சுரண்டி ஏமாற்றியவர்கள், போதைப் பொருள் போன்றவற்றின் மூலம் சம்பாதித்தவர்கள், கனிம வள கொள்ளையர்கள் மற்றும் பலதரப்பட்ட வழிகள் மூலம் பலனடைந்தவர்களுக்கான தண்டனை சிறை மட்டுமல்ல, இந்த மண்ணில் மண்டி கிடக்கும் கருவேல மரங்களை அகற்றும் பணியிலும் ஈடுபடுத்தப்படுவார்கள். காவல்துறை பதவிக்கு ஈடாக ஒரு பதவி உருவாக்கப்பட்டு அதில் 1000 பேர் பணியமர்த்தப்படுவார்கள். இவர்களுக்கு முழு பயிற்சி கொடுக்கப்பட்டு இந்த மண்ணில் நடக்கும் சமூக விரோத செயல்கள் மற்றும் லஞ்சம் வாங்குதல் போன்ற குற்றங்கள் கையும் களவுமாக சாட்சியங்களுடன் பிடித்து உடனடியாக தண்டனை வழங்கப்படும். அவர்கள் நீக்கமற எங்கேயும் எப்போதும் நிறைந்திருப்பதால் இதுபோன்ற குற்றங்கள் மொத்தமாக களையப்படும். போதைப் பொருள் நடமாட்டம் மற்றும் கள்ளச்சாராயம் போன்றவற்றை பிடிக்க காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படும். பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். மதுக்கடைகள் எல்லா புறத்திலிருந்தும் பெரும்பாலான கடைகள் 6 மாதத்திற்குள் மூடப்படும். ஒரு வருட இறுதியில் மாவட்ட தலைநகரில் மட்டும் மதுக்கடைகள் இயங்கும். தொலைவில் போய் மது அருந்த நினைப்பவர்கள் வேண்டாம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக நினைத்தாலே இந்த பழக்கம் போய்விடும். பின்னால் இதை இம்மண் முழுவதும் அகற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும். இதுவரை இந்த மண்ணில் நடந்த பாலியல் மற்றும் இது சார்ந்த குற்றங்களில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் அந்த குற்றவாளிகளுக்கு நீதிமன்றங்கள் மூலம் அதற்குரிய தண்டனையை விரைவில் பெற்றுத் தருவோம். கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்பதும் வாங்கி உபயோகிப்பதும் குற்றமாக கருதப்பட்டு பிடிபட்டால் சிறை தண்டனையும் கூடவே கருவேல மரங்கள் அகற்றும் பணியும் கொடுக்கப்படும்.
இம்மி அளவு கஞ்சா கூட காவல் நிலையங்களில் இருக்கக்கூடாது. இது அப்பாவிகளை வழக்குகளில் சிக்க வைக்க பயன்படுத்துவது அறவே ஒழியும். பல்வேறு நிபுணர்களிடம் ஆலோசிக்கப்பட்டு கள் உண்பது உடல் நல கேடு இல்லை என்றால் இம்மண்ணின் கிராம பகுதிகளில் விவசாயிகள் நலன் கருதி சிறு கல்கடைகள் நிறுவப்படும். இந்த மண்ணில் கோயில்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து எடுக்கப்பட்டு சான்றோர்கள் பக்திமான்கள் கொண்ட கமிட்டியிடம் ஒப்படைக்கப்படும். அந்த கமிட்டி அரசிடம் அவ்வப்போது நிலைமைகளை விளக்க வேண்டும். கட்டண தரிசனம் கோயில்களில் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். இலவசங்கள் அறவே ஒழிக்கப்பட்டு மக்களிடையே வறுமை கோட்டிற்கு கீழே என்ற ஒரு பகுதி உருவாக்கப்பட்டு அதற்கான அட்டைகள் கொடுக்கப்படும். பிலோ பாவர்ட்டி லைன் கார்டு, BPL கார்டு, அவர்களுக்கு மட்டும் ரேஷன் மற்றும் சலுகைகள் கொடுக்கப்படும். மற்ற ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அந்த சலுகைகளை முழுவதுமாக துறந்து அதை உண்மையான ஏழை மக்களுக்கு அர்ப்பணிக்க உடனடியாக உத்தரவிடுவோம். எங்கள் கட்சி பிரதிநிதிகள் எப்போதும் மக்கள் தொடர்பில் இருப்பார்கள். யாராக இருந்தாலும் சட்டம் ஒன்றுதான். அதற்கு ஜாதி, மத, நிற வேறுபாடுகள் என்பது அறவே இருக்காது. காவல்துறையோ அரசு துறைகளோ அரசியல் கட்சிகளின் தலையீடு முற்றிலுமாக களையப்படும். எங்கள் கட்சி உட்பட. அதே சமயம் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதிகள் மற்றும் பலன்களை யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் கோரலாம். விவசாயம், தொழில் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு போன்றவைகளில் முனைப்போடு செயல்படுவோம். நதிகள் இணைப்பு போன்ற முக்கியமான பணிகள் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு திட்டங்கள் விரைவில் நிறைவேற்றப்படும். அரசும் காவல்துறையும் தான் சட்டங்களை நெறிமுறைப்படுத்தும். எங்கும் கட்ட பஞ்சாயத்து போன்ற கேடுகள் அறவே ஒழிக்கப்படும். இது போன்றவைகளும் மற்ற பல விஷயங்களும் இந்த அரசின் பரிசீலனையில் இருக்கிறது. மக்களின் சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் கூட அரசு தலையிட்டு ஆவண செய்யும். எங்கள் அரசின் ஒரே கொள்கை, ஒரே சித்தாந்தம் மக்கள் நலன் ஒன்று மட்டுமே. இது மக்களுக்கான அரசு. மத்திய அரசின் ஒத்துழைப்போடும் நீதிமன்றங்களின் வழிகாட்டுதல்களோடும் எங்கள் மக்கள் பணியை சீரிய முறையில் தொடர்வோம். இதுபோன்று சிறியது முதல் பெரியது வரை மக்கள் நலன்கள் ஆலோசிக்கப்பட்டு எங்கள் மந்திரி சபை தீர்மானங்களோடு உங்களிடையே மேலும் விளக்கமாக உரையாற்ற இன்றையிலிருந்து 1 மாதம் கழித்து மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.